ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். நம்ம இந்த இண்டிகேட்டர் இன்ட்ரடக்ஷன் வீடியோ வந்து நேற்று ஒரு 2 நாளைக்கு முன்னாடி போட்டிருந்தோம். அந்த இண்டிகேட்டரை எப்படிலாம் செட் பண்ணுறது அப்படின்னு மட்டும்தான் அந்த வீடியோ இருந்தது. செட் பண்ணிவிட்டு எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே அந்த கண்டிஷன் சொல்லியிருந்தோம். எப்படி அந்த ட்ரெண்ட் சேஞ்ச் ரிசல்ட்டை வந்து எப்படி, அதாவது ட்ரெண்ட் சேஞ்ச் ரிசல்ட்டும் ஸ்டாப் லாஸும் ஈக்குவல் தான். அந்த தனித்தனியாக நான் பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்க காரணம் சில இடங்களில் தேவைப்படுங்கிறக்காக வாங்கியிருக்கேன் இன்புட்டில். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் அந்த அந்த த்ரெஷோல்டு, அதாவது எங்கே எந்த பாயிண்ட்டை தாண்டினா ட்ரெண்ட் சேஞ்சை கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இதோட மெத்தடு. அப்போ ஸ்லோ மார்க்கெட்டு ஃபாஸ்ட் அந்த ஏன் 100 to 300னா ஸ்லோ மார்க்கெட்டில் 100 to 300, 100 to 300 நடக்கக்கூடியதில் இதை ஃபர்ஸ்ட் வீடியோவில் கிளியராக சொல்லியிருக்கேன். புரியலைங்கிறங்க இந்த இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த 100 ரூபாலேருந்து 300 ரூபா, 300 to 500 ரூபா, 500 to 1000 ரூபா அப்படி வச்சுக்கோங்க. இல்லை டாலர் இருந்தால் அந்த டாலர் கணக்கு, எந்த நீங்கள் கிரிப்டோ எடுத்தால் கிரிப்டோ டாலர் கணக்கு, இப்படி வச்சுட்டிங்கன்னா எதுக்குமே இந்த நம்ம நம்பர்ஸ் தான் பேசும். அந்த நம்பர் பேஸ் பண்ணி தான் ட்ரேடு. அப்போ இந்த இந்த இது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து செட்டிங்ஸ் வந்து ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் ஃப்ரெண்டில் வந்து இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை காட்டுறேன். ஓகே, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு கோல்டு வந்து நமக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம், ரீப்ளே பார்ப்போங்களா. அப்போ கோல்டுக்கு நம்ம வந்து நம்ம மெத்தட் பிரகாரம் என்ன சொல்லியிருக்கோம், இப்போ பாருங்க, 3000 to 5000 நடந்தால் 30 to 50 பாயிண்ட் போட்டிருக்கோம். இப்போ நம்ம 3000 தாண்டி 4000 ஒட்டி 5000 ஒட்டி போயிட்டு இருக்கு. அதில் ஒரு 40 பாயிண்ட் வச்சுக்குவோம். 1% ரஃபாக வைக்கிறேன், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. 40 பாயிண்ட் ட்ரெண்ட் சேஞ்ச் வந்து 40 பாயிண்ட். அப்போ 40 பாயிண்ட் ஒரு ஹையை வந்து தாண்டிச்சுன்னா பையிங், ஒரு லோ பிரேக் பண்ணிச்சுன்னா செல்லிங். இதில் வந்து எப்பயுமே அப்சல்யூட் வச்சுக்கோங்க டபுள் பட்டனில். அந்த டபுள் பட்டன் இப்போ கோல்டுக்கு மட்டும் கொஞ்சம் வந்து அது இது ஜாஸ்தியாக இருக்கனால எடுக்க மாட்டேங்குது. இருந்தாலும் வேறு அடுத்ததில் இப்போ நம்ம பார்ப்போம் அதை டபுள் பட்டனை. அப்போ அதையும் ஒரு இது ஒரு 40 பாயிண்ட் எல்லாமே ஒரே மாதிரி செட் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. இது ஒரு 40 பாயிண்ட், இது 30 பாயிண்ட் தான் போதும், அதனால 40 பாயிண்ட் வச்சுக்கிறேன். ஸ்டாப் லாஸும் ஒரு 40 பாயிண்ட். மொமெண்டம் பஃபர்ங்கிறதும் அதுவும் 40 பாயிண்ட். மொமெண்டம் பஃபர்ங்கிறது நேற்று அந்த வீடியோ சொல்லியிருக்கேன், என்னன்னு பாருங்க. ஓகே, இப்போ நம்ம இங்கேருந்து ஆரம்பிக்கிறதா வச்சுக்கோமே ஒரு ட்ரேடை, ஒரு சிம்பிளாக டக்குன்னு இந்த வீடியோவில் 2 தான் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து இன்டர்நேஷனல் கோல்டு யூஎஸ்டிடியில், ஒன்று வந்து எட்டர்னல் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துக்குவோம். எதில் வேணால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இது பல மார்க்கெட்டில் எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறத அடுத்த வீடியோஸில் பார்ப்போம். ஏன்னா ஒரே வீடியோவில் கவர் பண்ணுறப்ப வீடியோ நிறைய பெருசாக போயிடுது. ஓகே, இப்போ இந்த இடத்துல நம்ம ட்ரேட் பண்ணுறதா நம்ம இமேஜின் பண்ணிட்டா, மார்க்கெட் வந்து இங்கேக்குள்ள செல்லிங் இண்டிகேஷன் இருக்குது. ஸ்டாப் லாஸ் வந்து $4421 அங்கனுக்குள்ள ஸ்டாப் லாஸில் காட்டுது. இப்போ இங்கே ஸ்டாப் லாஸில் காட்டின மார்க்கெட்டுக்கு 4420 இப்போ பாருங்கள், மார்க்கெட்டு இதாக இருப்ப அது ஸ்டாப் லாஸ் அப்படியே 4086 வந்துருச்சு. இப்போ செல்லிங்கில் தான் இருக்கும். அப்போ எங்கே பண்ண செல்லிங்கில் வந்து ப்ராஃபிட் பண்ணியிருப்போம். இது வந்து ரியாக்ஷன், பையிங்கில் ரியாக்ஷனு. இது எந்த இடம்னா 28 அக்டோபர் அந்த ரேஞ்சில் வந்து ரீப்ளே எடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து நம்ம அங்கே செல் பண்ணதை பையிங் மாறிடுச்சு. இந்த ஸ்டாப் லாஸ் எங்கே ட்ரிகர் ஆகுதோ அங்கே வந்து செல்லிங் வந்து பையிங்காக மாறி பையிங்கான ஸ்டாப் லாஸ் வந்து அந்த ஸ்விங் பாட்டத்துக்கு கீழே போட்டுரும். இவ்வளோதான் லாஜிக். இதில் நிறைய எக்ஸப்ஷன் கேஸ் நிறைய இருக்குது. இந்த எக்ஸப்ஷன் கேஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் தனியாக வந்து சொல்கிறோம். இதில் வந்து ஓவரால் இதை பார்த்தீங்கன்னாவே ட்ரெண்டை வந்து கிளியராக போயிடும். இந்த இண்டிகேட்டரை எப்படி வந்து அக்சஸ் பண்ணணும், எப்படி யார் மூலிமா வாங்கணும், எப்படி அக்சஸ் பண்ணுறது அப்ரோச்லாம் அடுத்த வீடியோவில் சொல்கிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது பையிங், இது ஸ்டாப் லாஸ். இப்போ என்ன நடக்குன்னு பார்ப்போம். பையிங் போயிட்டு இருக்கு. ஸ்டாப் லாஸ் வந்து 3888, 3888. இப்போ அங்கே வந்து ஒரு ஸ்விங் டாப் வந்து புதுசாக கிரியேட் ஆகுது. நம்ம அதே பையிங்கில் தான் இருக்கோம், எல்லா இடத்துலையும் மாற்றலை. இப்போ ஸ்டாப் லாஸ் மட்டும் என்ன ஆயிடுச்சு, 3958 மாறிக்கிச்சு. அடுத்த ஸ்டாப் லாஸ் 3988 அப்படி ஸ்டாப் லாஸ் அங்கேயே தான் இருக்கு. பை ஒன்று என்ன அர்த்தம்னா இன்னொரு இடத்துல பைக்கு ஒரு இண்டிகேஷன் காட்டுது. பட் இந்த மாதிரி இடத்த விட இங்கனக்குள்ள பை பண்ணால் பெட்டர் என்ன இது கேட்டால். பட் இண்டிகேட்டரில் வந்து நம்ம அப்படி தான் மென்ஷன் பண்ண முடியும். இப்போ பாருங்க 4123 ஸ்டாப் லாஸ் நம்ம எங்கே பை பண்ணுறோம், கிட்டத்தட்ட இந்த இடத்துல வந்து நம்ம பை பண்ணதும், அதாவது 4080 கிட்ட பை பண்ணது மாதிரி இருக்கு. இப்போ
இப்போ ஸ்டாப் லாஸ் 4335 பை 1ல தான் இருக்கு. மார்க்கெட் இப்படிதான் ட்ரேட் ஆகும் ஒவ்வொரு நாளைக்கும். கிட்டத்தட்ட அக்டோபர் 28லேருந்து 4233 4231 பாயிண்ட், அதாவது இதில் பையிங் இருக்கு. இப்போ பை 3ன்னு என்ன அர்த்தம்னா அடுத்தடுத்த லெவல் பையிங் கிடைச்சிக்கிட்டே இருக்கு. இதெல்லாம் எப்படி பண்ணணும்னா, அதாவது இன்ட்ராடேக்கு வேற, லாங் டேர்ம் ஸ்விங் பண்ணுறவங்க ஸ்விங் ட்ரேட் பண்ணுறவங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே உதாரணத்துக்கு லாட் சைஸ் வந்து நீ 1000 எடுத்துட்டீங்கன்னு வச்சுங்க. இது பிப்பில் ஃபாரெக்ஸில் வர மாதிரி எடுப்பீங்க. இதனால் நம்ம இந்தியன் ருபீஸ்க்காகவே நான் சொல்கிறேன். எனக்கு ஒரு 1000 குவான்டிட்டி எடுத்துருந்தீங்கன்னா அடுத்து 500 குவான்டிட்டி, அடுத்து 250 அப்படி கொண்டு தரணும். ஃபர்ஸ்ட் பையிங் வந்து 1000 குவான்டிட்டி, அடுத்து 500, அடுத்து 250. அப்போ குறைக்க அப்புறம் நமக்கு ரிஸ்க் வந்து குறைஞ்சிட்டே வந்துடும். இப்போ ஸ்டாப் லாஸ் கம்மியாக இருக்குது, ஒரு இது 6 ஸ்விங் இருக்கிறனால தான் மொமெண்டம் கிரியேட் ஆகுதுங்க, ஸ்விங்கே இல்லை. அப்போ எனக்குள்ள ஒரு சின்ன வந்து ஒரு செல்லிங்கை வந்து மொமெண்டத்தில் கொடுக்குது. அதாவது ட்ரெண்ட் வந்து ஸ்டில் அப் ட்ரெண்ட் தான், மொமெண்டத்தில் ஒரு சின்ன செல்லிங் கொடுக்குது. இந்த செல்லிங்கை வந்து அப்போ இந்த செல்லிங்கை வந்து இங்கே வந்து டபுள் பாட்டம் நம்ம ஆக்டிவாக இருந்ததுன்னா இங்கே கூட டபுள் பாட்டத்தில் இங்கே பையிங் ஆக்சுவலாக இண்டிகேட்டர் காட்டாது. டபுள் பாட்டத்தில் ஒரு 40 பாயிண்ட்ல திருப்பி வந்து பை பண்ணிடுவோம். இங்கே வந்து இந்த கோல்டுக்கு கொஞ்சம் வந்து இதாக மாட்டேங்குது, ஆக்டிவாக லேட் ஆகுது, ஆக்டிவ் ஆக மாட்டேங்குது. இப்போ அப்படியே இண்டிகேட்டர் ப்ராப்ளம் பார்த்தாலும் இங்கே கூட திருப்பி பையிங் ஆகி ஸ்டாப் லாஸ் வந்து 4367, அதாவது 4407 கீழே நம்ம 40 பாயிண்ட் போட்டனால 4367 அப் ட்ரெண்டு. பை 5 இங்க திருப்பி இங்கே கூட ஸ்டாப் லாஸ் இடிக்கல, மொமெண்டத்தில் தான் போச்சு. அதாவது இதில் இடிக்கல, ட்ரெண்ட் இடிக்கல, மொமெண்டத்தில் வந்து நம்ம வந்து சின்னதாக வந்து சில இது ஆயிருக்கு. அப்போ இவ்வளோ தூரம் போயிட்டோம். இப்போ பாருங்க ஸ்விங்கே இல்லை, இந்த இடத்துல தான் மொமெண்டம் ஆக்டிவ் ஆகும். ஸ்விங்கே இல்லை, டாப் மோஸ்ட் இதுதான் கோல்டு வந்து டாப் மோஸ்டான இடம். ஸ்விங்கே இல்லை. இப்போ என்ன ஆயிடுச்சு, ஸ்டாப் லாஸ் அப்படியே திருப்பி ரிவர்ஸ் பாருங்க, இங்கே கவனிச்சிக்க மாட்டீங்க. 4496 இருந்து ஸ்டாப் லாஸ் பை 5, அதான் 5 இடத்துல பையிங் கொடுத்துட்டு அப்படியே என்ன ஆகுதுங்க, இந்த ஸ்டாப் லாஸை 4000லேருந்து 5117 தூக்கிடுச்சு ஸ்டாப் லாஸை. ஏன்னா எங்கே வேணாலும் மார்க்கெட் வந்து திரும்பலாம் அப்படிங்கிறத இந்த இடத்துல திரும்புது. இதுதான் என்னங்க, இந்த டாப் மோஸ்ட் இது ஜனவரி 29 டாப் மோஸ்ட்ல வெளியே வந்துட்டோம். இப்போ செல்லிங்கில் ஆகிட்டோம். இந்த இடத்துல எக்ஸெப்ஷன் கேஸ், இந்த எக்ஸெப்ஷன் கேஸை எப்படி பை பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இப்போ கோல்டு நம்ம எங்கே பை பண்ணுறோம், ஆல்மோஸ்ட் நம்ம அக்டோபர் இந்த இடத்துல பை பண்ணி இங்கே ஒரு மட்டும் சின்னதாக ஒரு மொமெண்டம் செல்லிங் எடுத்து திருப்பி இந்த இடத்துல திருப்பி பை பண்ணிடலாம். பை பண்ணால் அப்போ இதுதான் ஸ்விங் ட்ரேடு. அப்போ இந்த பாயிண்ட்டை நீங்கள் கால்குலேட் பண்ணுங்கள். நம்ம இதில் வந்து உங்கள் டேட்டா இருக்கும், உங்கள்கிட்ட ட்ரேடிங்கில் போய் பாருங்கள். அக்டோபர் 29லேருந்து நம்ம வந்து 31 இடத்துல பிரேக் பண்ணி பை பண்ணுறோம். 4080 சம்திங்கில் பை பண்ணி கிட்டத்தட்ட 5000 சம்திங்கில் வந்து நம்ம வந்து செல் பண்ணுறோம். அது லாட் சைஸை கூட்டிகிட்டே வரும்போது அந்த கேபிட்டல் வச்சுட்டு இவளுக்கு எவ்வளோ கேபிட்டல் வைக்கணும், எப்படி அதை வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணணும், மணி மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணணுங்கிறத டீட்டெயிலாக மணி மேனேஜ்மெண்ட் வீடியோன்னு ஒரு பார்ட் ஒன்று போடுறேன். ஃபுல் எக்ஸ்போசர் வச்சு பண்ணீங்கன்னா நீங்கள் வந்து எவ்வளோ பெரிய லெஜெண்டாக இருந்தாலும் பணம் காயிடும். அப்படி வைக்கவே கூடாது. மணி மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். இப்போ சிஸ்டமேட்டிக் ட்ரேடிங், இதுதான் சிஸ்டமேட்டிக் ட்ரேடிங். அப்போ இது பக்காவாக கோல்டு ஆயிடுச்சுங்களா. நெக்ஸ்ட் ஒரு சின்னதாக எட்டர்னல்ல ஒரு சின்ன எக்ஸாம்பிள். ஒருவேளை நம்ம வந்து இந்த டாப் மோஸ்ட்ல இந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கும், பையிங் காட்ட முடியும், செல்லிங் காட்ட முடியும். இங்கனக்குள்ள என்னன்னா இப்போ லெவல் பார்த்துங்க. இப்போ இது எங்கே இருக்குது, எட்டர்னல் இருக்கு 300 இருக்கு. 300 to 500 எவ்வளோனா 3 பாயிண்ட் to 5 பாயிண்ட். எட்டர்னல் வந்து 300 தாண்டி 400 இருக்கு. இதனால நான் என்ன பண்ணுறேன், எட்டர்னலுக்கு 3 பாயிண்ட் வச்சுக்கிறேன். இதுக்காக தான் நான் வந்து 2 எடுத்தேன். 3 ரிஞ்சேஜ் சொல்லிட்டு 3 பேட்டர்ன் சொல்லிட்டு 3 இங்கே வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். ஏன்னா இங்கே ஆக்டிவ் ஆயிரும், பிரச்சனை இருக்காது. இதெல்லாம் என்னென்னங்கிறத நான் ஃபர்ஸ்ட் வீடியோவில் சொல்லிட்டேன். அதை கொஞ்சம் டீலில் கொஞ்சம் பாருங்க. புரியலன்னா அடுத்த வீடியோவில் கொஞ்சம் திருப்பி ஒரு வீடியோ போடுவோம், தப்பு இல்லை. இப்போ எல்லாத்தையுமே 3 செட் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம இந்த இடத்துல நம்ம ட்ரேடை வந்து பைக்கில் இருந்தால் இமேஜின் பண்ணிக்குவோம். இந்த டபுள் பேட்டர்னுங்கிறது இது வந்து என்ன காட்டாது, ட்ரெண்டை காட்டாது. அது என்னன்னா டாப் மோஸ்ட் பாட்டம் மோஸ்ட்ல மார்க்கெட் திரும்ப போகிற இடத்த காட்டும். இப்போ எப்பயுமே ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்ட் அப்படின்னா பாட்டத்தை வந்து கன்சிடர் பண்ணிக்கணும், டாப்பை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர் ஃபுல் இதில்.
டாப் எந்த இடத்துல எடுக்கணுங்கிறது எக்ஸ்பீரியன்ஸு. அது இது இண்டிகேட்டர் புதுசாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் பாட்டத்தை மட்டும் கன்சிடர் பண்ணிங்க. அப் ட்ரெண்டில் டவுன் ட்ரெண்டில் டாப்பை மட்டும் கன்சிடர் பண்ணிக்கங்க. அதாவது கன்ஃபார்ம் டாப் இருக்குங்களா, டபுள் டாப்பை மட்டும் கன்சிடர் பண்ணிக்கங்க டவுன் ட்ரெண்டில். அப் ட்ரெண்டில் பாட்டத்தை மட்டும் கன்சிடர் பண்ணிக்கங்க. இப்போ மார்க்கெட் வந்து இது பைங்கில் இருக்குது. நம்ம வந்து செல்லிங்காக வெயிட் பண்ணுறோம் அப்படி வச்சுக்கோங்க. பை 3 பை எல்லாம் போயிட்டு இருக்கு. நம்ம செல்லிங்காக வெயிட் பண்ணுறோம். மார்க்கெட்டுக்கு இந்த இடத்துல செல்லிங் ஃபர்ஸ்ட் டைமில் எனக்குள்ள டாப் மோஸ்ட் செல்லிங். இது ஒன்றும் நெருக்கி கூட செல் பண்ண முடியும், ஒன்றும் நெருக்கி கூட செல் பண்ண முடியும் டாப் மோஸ்ட்டில். பட் இருந்தாலும் நம்ம இந்த இடத்துல வந்து செல் பண்ணுறதா நம்ம இமேஜின் பண்ணிக்குவோம். எந்த இடம்னா பாருங்க, எங்கனக்குள்ள மார்க்கெட் போச்சோ 342 ரூபா வந்து ஆக்டிவ் ஸ்டாப் லாஸ் இருந்துச்சு. 44, அப்போ 44 ரூபா 344 செல் பண்ணிட்டு 370 ரூபா ஸ்டாப் லாஸ் ஆகுது. ஏன்னா அவ்வளோ அந்தளவுக்கு ஆசிலேஷன் இருந்தது அந்த இடத்துல. அப்போ எவ்வளோ கேபிட்டல் வேணும், எப்படி ஃபண்ட் வைக்கணும் அப்படிங்கிறத அப்போ சொல்லிடுறேன் நான். இது இன்ட்ராடே பண்ண பிளேயர்ஸுக்கு ஒன்றும் சுருக்கி ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். பட் இது ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டா அடுத்த இன்ட்ராடே பிளேயர்ஸ் ஈஸியாக இருக்கும். அந்த வீடியோ வந்து நெக்ஸ்ட் நான் வந்து இன்ட்ராடேக்கு எப்படி பண்ணுறதுன்னு நான் வந்து அடுத்த வீடியோ போடுறேன். இப்போ அப் ட்ரெண்ட்லேருந்து செல்லிங்கு வருது. ஸ்டாப் லாஸ் அங்கேருந்து 346 வந்துருச்சு. நம்ம செல்லிங்கில் இருக்கோம். எங்கே செல்லிங் பண்ணியிருக்கோம், கிட்டத்தட்ட 340 சம்திங் மேலே செல் பண்ணியிருக்கோம். திருப்பி செல்லிங் வந்துட்டோம். செல்லிங் வந்து ஸ்டாப் லாஸ் குறைஞ்சிருச்சு. இப்போ நம்ம கண்டிஷன் என்னங்க, இந்த இதை அவாய்ட் பண்ணிக்க சொன்னேன். செல்லிங் ட்ரெண்ட் வந்துருச்சு, கன்ஃபார்ம் ஆர்டி பாட்டம்ங்கிறத அவாய்ட் பண்ணிங்க. டாப்பை மட்டும் கன்சிடர் பண்ணிக்கங்க. அதான் 343 அது பழசு எடுத்தது. இப்போ இந்த இடத்துல ஆக்டிவ் பண்ணிட்டேன் பாருங்க. இப்போ திருப்பி வந்து பாருங்க, செல்லிங்கில் தான் இருக்கும். டவுன் ட்ரெண்ட் தான். டவுன் ட்ரெண்டில் திருப்பி அங்கே ஒன்னொருக்கு வந்து இது காட்டுது, இது டபுள் டாப் காட்டுது. திருப்பி செல்லிங் தான். இந்த கன்ஃபார்ம் ஆர்டி பாட்டத்துக்கு ஏறும், மார்க்கெட் ஏறாமலாம் இருக்காது, புக் பண்ண முடியாது. 90% அங்கே காட்டிச்சுனாவே ஒரு 5 பாயிண்ட் 6 பாயிண்ட் ஏறும். புக் பண்ண முடியாது. இந்த எக்ஸ்பீரியன்ஸில் அதை வந்து புக் பண்ண முடியாது. அதாவது ஸ்விங் ட்ரேடில் பாருங்க. இப்போ செல்லிங் 3 அப்படின்னா 3வது லாட் செல் பண்ணியிருக்கோம். ஸ்டாப் லாஸ் கவனிச்சு வாங்க. 308 இருக்குது ஸ்டாப் லாஸ். 305க்கு வந்துருச்சு. 302 செல் 4 மேலே 340 செல் பண்ணுறது செல் 4. இப்போ மார்க்கெட் கிட்டத்தட்ட 282 வந்துருச்சு. 282 வந்து 80 82 என்ன காட்டுதுங்க, டபுள் பாட்டம் காட்டுது. பட் போய் இங்கே உங்களால் புக் பண்ண முடியுமா அப்படின்னா பண்ணலாம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் பண்ண முடியும். என்னால் பண்ண முடியும், உங்களால் பண்ண முடியுமா டவுட் தான் எனக்கு. அதனால இந்த இடத்துல வேணாங்கிறேன். இப்போ பாருங்க, ட்ரெண்ட் வந்து ஒன்றும் டவுன் ட்ரெண்ட் தான். ஸ்டாப் லாஸ் 291 வந்துருச்சு. இதில் வேறு டபுள் டாப் கரெக்டாக வந்து பாருங்க. நான் டபுள் பாட்டத்தை அவாய்ட் பண்ணிட்டே வரேன். ஏன்னா அந்த சின்ன மைனர் ட்ரெண்டை பிடிச்சிட்டு உங்களால் புக் பண்ண முடியாது. செல் 6, அதனால மெயின் ட்ரெண்டுக்கு வந்துட்டே வாங்க. செல் 6. அப்போ 6 லாட்டு சேல் பண்ணிடுறோம். அதே மாதிரி 1000 500 300 200 100 இப்படி வச்சுக்கிட்டோம்னா மேலே வந்து செல் பண்ணிட்டே வருவோம். அப்போ ப்ராஃபிட் வந்து ரேஷியோ என்னன்னு நீங்களே பார்த்துக்குங்க. செல் 6 அப்படின்னா எங்கே வந்து பையிங் ஆகுது, இப்போ வரைக்கும் நம்ம என்ன இருக்கோம், ஸ்டாப் லாஸ் வந்து 273 வந்துருச்சு. 290லேருந்து இங்கே தான் பையிங் ஆகிறோம். எங்கே ஸ்டாப் லாஸ் இருக்குதோ அப்போ ஸ்டாப் லாஸ் எதுக்குங்க போடுறோம். ஸ்டாப் லாஸே ஒரு பாயிண்ட் இடிச்சுன்னா பையிங்கில் இருக்கும். பாயிண்ட் இடிச்சுன்னா ரொம்ப இறங்கிடணும்னு பயப்படுறோம். அப்போ அங்கே செல் பண்ண வேண்டியதானே அப்படின்னா பாயிண்ட் கரெக்டாக இருந்தாலும் பயப்படுறோம். பாயிண்ட் கரெக்டாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் 90%. அதான் லாஜிக், சிம்பிள் லாஜிக், அவ்வளோதான். ஸ்டாப் லாஸ் போடுற இடத்த கரெக்டாக இருந்தால் என்ன ஆகும், பை பண்ணால் ஸ்டாப் லாஸ் போட்டால் பிரேக் ஆனால் செல்லிங் வரணும். செல் பண்ணுற இடத்துல ஸ்டாப் லாஸ் போட்டால் பையிங் வரணும். வருது இல்லை 90% வரும். சில இடங்கள் தான் இங்கிட்ட அங்கிட்ட போயிட்டு இருக்கும். எங்கள் சைட்வேஸ் மார்க்கெட்டில் சைட்வேஸ் மார்க்கெட்டை தெரிஞ்சு அவாய்ட் பண்ணிட்டா இதுதான் பெஸ்ட்டு. இப்போ 2 எக்ஸாம்பிள் பார்த்தோம். இந்த வீடியோக்கு போதுமானது. அடுத்து இன்ட்ராடேல இதை எப்படி வந்து அப்ளை பண்ணுறது, இன்ட்ராடே பிளேயர்ஸ். ஏன்னா அவங்க இது வந்து கேபிட்டல் வந்து ஜாஸ்தி இருக்க மட்டும் தான் பண்ண முடியும். இதுக்கு என்ன கண்டிஷனுங்கிறத நான் தனி ஒரு வீடியோ போடுறேன். இது பார்த்து தான் வச்சுக்குவோம். இன்ட்ராடே பிளேயர்ஸுக்கு அடுத்து ஒரு பார்ட் 3 வீடியோ இன்ட்ராடே பிளேயர்ஸ்க்கு பண்ணுவோம். ஆப்ஷன்ஸ்லையோ இன்ட்ராடே பிளேயர்ஸ்லையோ எப்படி பண்ணுறது பண்ணுவோம். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.